சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338242242. நித்தி ஆயோக்கின் 10வது நிர்வாக கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி மற்றும் பல மாநிலங்களின் முதல்வர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் கூடியதாக கூறப்படுகிறது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் தீய இலக்குகளை எட்டுவதற்கு நாடாளுமன்றம், நீதித்துறை, பல்கலைக்கழகங்கள், ஊடகம், அரசமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளை சீர்குலைத்தால் அது எப்படிப்பட்ட வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்கும் என்று சம்பந்தம் இல்லாமல் விமர்சித்துள்ளார். ஒரு சிலரின் கைகளில் மட்டுமே செல்வம் தொடர்ந்து குவிந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து வரும் நிலையில் வளர்ச்சியடைந்த பாரதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று புள்ளி விவரங்களுக்கு மாறாக ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். நிதி ஆயோக் என்பது தகுதியற்ற அமைப்பு என்று விமர்சித்த அவர், பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டம் மத்திய அரசின் பாசாங்கான நாட்டு பிரச்சினைகளில் இருந்து திசை திருப்பும் மற்றொரு முயற்சி என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய சையத் ஷானவாஸ் ஹுசேன், நிதி ஆயோக் என்பது நாட்டின் வளர்ச்சிக்கான கூட்டம், ஆனால் ஜெயராம் ரமேஷ் அதிலும் தவறு கண்டுபிடிப்பதாக கூறினார். ஏதோ ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கூட்டும் அனைத்து கூட்டங்களிலும் காங்கிரஸ் தவறு கண்டுபிடித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஜெயராம் ரமேஷ் முடிவு கட்டுவார் என்று சையத் ஷானவாஸ் ஹுசேன் பதிலடி கொடுத்துள்ளார்.